பெண்களுக்கு குறிப்பா வெரி ஷார்ப் லேடிஸ் இல்லையா, அவங்க ஏமாத்தலாமா? அவங்க நீங்க ஏமாற அவங்க அலோவ் பண்ணவே கூடாது. நம்பகமான கடையாக இருந்தால் கிட்டத்தட்ட 99% ஏமாறாமல் தவிர்க்கலாம். தங்கம் பழைய தங்கத்தை நம்ம நகை கடையில விற்கும் போது நிறைய பேரோட பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னன்னா சார் ஏமாத்திடுறாங்க சார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார், என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு பார்த்தாதான் தெரியுது, ஐயோ 4000 போச்சு, 5000 போச்சு, 10,000 போச்சு. அதுக்கப்புறம் லெவல்ஸ்ல அங்க போய் பார்த்தா அவனை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார், சோதனை இருக்கு. இது எப்படி அவாய்ட் பண்றது? எனக்கு கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க சார். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க நகையை பழைய நகையை போய் மாத்துறீங்க இல்ல பழைய நகை விற்க போறீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒண்ணு, நீங்க போய் அங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆன உடனே ரேட்டை பார்த்துக்கோங்க. 22 கேரட்னா எவ்வளோ, 24 கேரட்னா எவ்வளோ முதல்ல ஒரு ஷீட்ல பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க போனோன்னா இல்ல 24 கேரட் இது, 22 கேரட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஆமா நம்ம அந்த ரேட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தா நீங்க பார்த்தா 24 பார்த்துருப்பீங்க, 22 போடுவோம், இல்ல 22 பார்த்துருப்பீங்க, 24 போடுவோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க ஒத்துக்கிட்டு ஆஹா வந்துருங்க. அப்புறம் வீட்டுக்கு பார்த்தோம்னா ஆஹா இதுதானடா ரேட்டு, நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணும். ஸோ போன உடனே ஒரு பேப்பர்ல இன்னைக்கு 24 கேரட் 1 கிராம் இந்த ரேட்டு, 22 கேரட் தான் ரேட்டு. நம்பர் 1. அடுத்தது, நீங்க பழைய நகையை கொடுக்குறீங்க. பழைய நகரை கொடுத்துற ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது சைக்கலாஜிக்கல் சார், இது ரொம்ப பழசா இருக்கே சார், இதுக்கு வேல்யூ எல்லாம் வராமா அப்படின்னு நமக்கு பக்கம் ஜர்க்காவும் நமக்கு என்ன தெரியுமா நமக்கு தோணும், அப்பா இது எப்படி அர்ஜென்ட்டா வந்திருக்கும், வித்து தொலைஞ்சவரை வேற வாங்குவானா மாட்டானே தெரியலையே, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மள கொண்டு வந்துடும். அப்போ ஒரு 50,000 ரூபாய் ஒரு பொருள் 30,000 ரூபாய் சொன்னாட, அப்பா 30,000 ரூபாய் கிடைச்சது, அதுவும் இல்லைன்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டமா போயிடுவோம் அப்படின்னு மனநிலைக்கு கொண்டு வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அந்த விஷயத்துல மட்டும். ஏன் தெரியல, தங்கத்துக்கு ஏன் இன்னைக்கு உலகத்துல பெரும் விலை இருக்கு காரணம் என்ன தெரியல, 3000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த தங்கமா இருந்தாலும் இன்னைக்கு அதை எடுத்துட்டு போனீங்கன்னா கூட அந்த தங்கத்தோட தரம் குறையவே குறையும். அதனாலதான் சார் தங்கத்துக்கு விலை ஜாஸ்தி. துருப்பிடிக்குமா? கிடையாது. தரம் குறையுமா? கிடையவே கிடையாது. எவ்வளவு வருஷம் அப்படி இருக்கும். அதனால பழைய நகை, அதனால இதுக்கு விலை கம்மியா அப்படின்னு. கேரட் கம்மியா இருந்தா அது வேற விஷயம். 22 கேரட் 3000 வருஷம் பொறுத்து போனாலும் அதே 22 கேரட் தான் சார், மாறவே மாறாது. அப்ப அவங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ண உஷாரா, சார் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, பழைய நகையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், சும்மா அதெல்லாம் ஏமாத்து வருது அப்படின்னு சொன்னீங்க, டக்குனு உஷாராயிடும். ஓ இவங்களை ஏமாத்த முடியாது போல இருக்கு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கரெக்டா விளையாடுவோம். இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, விடுங்க வேற இடத்துல போய் பாத்துக்கிறோம் சொல்லி பாருங்க, சார் வாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், நாங்க அப்பதான் செக் பண்ணோம், பெருசா ஒண்ணு வித்தியாசம் ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுவோம் அவங்களுக்கு. ரைட்டா? 3வது ரொம்ப விஷயம், நீங்க 22 கேரட் தங்கத்தை நீங்க கொண்டு போய் அதை உருக்கிட்ட ஒரு வேல்யூ மாதிரி சொல்லுவோம். அந்த வேல்யூல தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன தெரியும் பண்ணுவாங்க, தங்கத்தை உருக்கிட்டா இருப்பது 24 கேரட் தங்கம், 22 அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். அவங்க ரேட்டு போடும் போது 22 கேரட் சார், 28 கேரட் தான் சார், அதுல காப்பர்லாம் இருக்கு சார், அந்த காப்பர்லாம் மிக்ஸ் இருக்கு சார், அதெல்லாம் எடுக்கணும் சார், இம்பியூரிட்டி சார், அப்படி என்னென்ன கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, 22 கேரட்டோட விலையே அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. தப்பு ஒத்துக்காதீங்க. அது 24 கேரட். இப்ப நீங்க 30 கிராம் நீங்க நகை எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி ஊருக்கு ஒரு 20 கிராம் 22 ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அது 24 கேரட் தங்கம். அப்படிதான் விலை போடணும். ரைட்டா? அடுத்த பாயிண்ட் சார் இதுல இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு சார், இது பழைய நகை, அதுக்கு நாங்க ஒரு 10% இல்ல 5% கம்மி பண்ணுவோம் சார் அப்படின்னு வச்சு 0.5% இல்ல 1%, அதுக்கு மேல இம்பியூரிட்டிஸ்க்கு கம்மி பண்றதுக்கு தேவையே கிடையாது. தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. 1%க்கு மேல அவங்க சொன்னாங்கன்னா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமா நான் நகையை வேற இடத்துல கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துகிட்டே இருங்க. 10 கடை போங்க, டெஃபினட்டா நான் சொன்னதை நடக்கும். 1%, ஆமா சார் 1%. நாணயமானவர்கள் சில பேர் இருப்பார்கள், அவங்ககிட்ட சொன்னா 1% தான் சார், அதுக்கு மேல கிடையாதுன்னு அவங்களே எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? இது 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா
பழைய நகையை நீங்க மாத்தி புது நகையா மாத்துறீங்களா? சில கடைகளில், சில ரெப்யூட்டட் கடைகள்ல ஸ்கீம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? பழைய நகையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 கிராம் இல்ல 30 கிராம் கொண்டு போய் கொடுக்குறீங்க, 2 வளைய கொடுக்குறீங்க, புது நகையா மாத்தணும் ஒரு ஸ்கீம் இருக்குமா, 11 மாசம் பொறுத்து நீங்க வாங்க, இன்னைக்கு நகையை நீங்க கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ரெசீட் எல்லாம் போட்டு அழகா கொடுத்துடுறோம். 11 மாசம் பொறுத்து நீங்க வரும்போது உங்களுக்கு நாங்க இதே கிராமோட 22 கேரட் நகையை நான் உங்களுக்கு தரோமா, எந்த விதமான குறைகள். அதிகமாக கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், அப்கோர்ஸ் அதை விட்டுடுங்க. இல்லைன்னா நீங்க எவ்வளவுக்கு நீங்க நகையை கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவலண்டா நாங்க 22 கேரட் புது நகையை உங்களுக்கு நாங்க தரோம். ஆனா இப்ப இல்லாம 11 மாசத்துக்கு அப்புறம். அது விலை ஏறினாலும் இறங்கினாலும் கவலைப்படாதீங்க, அதே ஈக்குவலண்ட் நகை கொடுப்போம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். தட்ஸ் an excellent scheme. அந்த ஜுவல்லருக்கு ரெப்புடேஷன் இருந்து அவனுக்கு பிரச்சனை இல்லாம வந்து நீங்க நம்பகமான கடையாக இருந்தால் தாராளமாக அந்த ஸ்கீம்ஸ். இப்போ பழைய நகையை கொடுத்து வாங்கும்போது இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கள் என்றால் கிட்டத்தட்ட 99% ஏமாறாமல் தவிர்க்கலாம். இதையும் மீறி பயங்கர ஸ்மார்ட்டா ஏமாறலாம் இருக்கிறாங்க. அது எப்படி யாரை ஏமாத்துவான்னு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குறிப்பாக பெண்கள் அவங்கள வந்து அப்படி இப்படி அதை பண்றது சைக்கலாஜிக்கலா இப்படி எல்லாம் பண்ணி கொஞ்சம் அவங்களாம் பேசணும்னு ஒரு லெவலுக்கு மேல லேடிஸ்க்கு தான் எப்படியாவது இந்த டீல் முடிஞ்சா போடணும் நினைக்காதீங்க. ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்களை யாராவது ஏமாத்துறாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அவமானம். நமக்கு புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு குறிப்பா வெரி ஷார்ப் லேடிஸ் இல்லையா, அவங்க ஏமாத்தலாமா, அவங்க நீங்க ஏமாற அவங்க அலோவ் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? எஸ்பெஷலி தங்க விஷயத்துல லேடிஸ்க்கு பயங்கர ஒரு பற்று இருக்கு. அதை எப்படி டீல் பண்றது இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏமாறாம நீங்க தடுத்து. இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த கமெண்ட்ஸ் காலத்துல கொடுங்க, நான் டெஃபினட்டா நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.